ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரம்யா. இன்றைக்கி வந்து ப்ரோக்கரேஜ் கால்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, விப்ரோவில் வந்து என்னென்ன டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ வந்து எம்கே குளோபல் ஃபைனான்ஸ் வந்து 360 கொடுத்துருக்காங்க, ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷேர்கான் வந்து 450, பிரபுதாஸ் வந்து 415, தௌலத் கேபிட்டல் வந்து 320, மோதிலால் ஆஸ்வால் வந்து 385, தென் ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து 435. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கொடுத்தது. முக்கால்வாசி எல்லாமே பை அண்ட் ஹோல்டு தான். செல் மட்டும் வந்து தௌலத் கேபிட்டல் மார்க்கெட் 320க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலில் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ விப்ரோவில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எப்படின்னா, இந்த ஸ்டாக்கில் வந்து அப்பில் போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகி ரெட் கேண்டலில் முடிஞ்சிருக்கு, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளான இது இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வால்யூம்க்கு ஒன்று, வால்டாலிட்டிக்கு ஒன்று, மொமெண்டம் அண்ட் ட்ரெண்ட், இந்த 4த்துக்கு ஒன்று. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இது டவுன் சைடில் போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு செல் கால் தான் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாம் பை தான். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் மொமெண்டம் வந்து இப்போ கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது. அண்ட் வால்டாலிட்டிலையும் ரீச் ஆகிடுச்சு, கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இறங்கிறதுக்கு. அண்ட் வால்யூம் வைஸும் வந்து செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்குது. ஸோ டெக்னிக்கல் பிரகாரம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரிவர்சல் போட ஆரம்பிக்குது. கேப் டவுனும் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு பிரேக் அவுட் ஆனால் தான் பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்து நியூஸ் ஏதாவது வந்திருக்கா நம்ம பார்த்தாகணும். இதில் வந்து மந்த்லி இயர்லி ரிட்டர்ன்ஸ்லாம் ஓகேவாக தான் இருக்குது. நியூஸ் வந்து 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்ததில் வந்து ஃபெயில் டு இம்ப்ரெஷன் வந்திருக்கு, ஒரு நெகட்டிவ் இது வந்திருக்கு நியூஸு. ஸோ ஷேர் ஃபால் இதுமாதிரி நிறைய இதுதான் வந்திருக்கு. பட் 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ப்ராஃபிட்ஸ் மட்டும் 3.2% அப்புன்னு போட்டிருக்கேன். ஸோ நியூஸ் எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா டே வைஸ் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்ஸில் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. ஆசிலேட்டர்ஸில் புல்லிஷாக இருக்குது, ஓகே. அண்ட் மூவிங் ஆவரேஜஸில் வந்து அதுவும் புல்லிஷாக தான் இருக்குது, ஓகே. ஸோ இதில் ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக நம்ம வந்து இன்ட்ராடேக்கும் ஸ்விங்குக்கும் பெருசாக பார்க்க தேவையில்லை, இன்ட்ராடேக்கு தேவையில்லை. அண்ட் ஸ்விங்குக்கும் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருந்தால் பார்க்க தேவையில்லை. ஸோ நாளைக்கு பார்ப்போம். இதோட சீக்வன்ஸை நான் போடுறேன் நாளைக்கு. ஸோ இது எப்படி போயிருக்குங்கிறத பார்ப்போம்.